அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் தலைமை பண்புகளில் ஒன்றாக இன்று பதட்டமின்மை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பதட்டமின்மை என்பது ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு. பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். சில மனிதர்கள் எப்போதும் பதட்டத்தோடே காணப்படுவார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே பலர் எப்பொழுதும் பதட்டத்தோடு, அந்த பதட்டத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று தன்னம்பிக்கையின்மை, இன்னொன்று திட்டமிடாமை, இன்னொன்று நேரமின்மை, இன்னொன்று வேலைப்பளு என்று பல காரணிகளால் ஒரு சிலர் எப்போதும் பதட்டத்தோடே காணப்படுகிறார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய முகத்தோற்றம், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பதட்டத்தோடு இருக்கும். நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள் பதட்டமின்றி இருப்பார்கள். ஆங்கிலத்தில் கூல் காய் என்று சொல்கிறோம் அல்லவா? பதட்டமின்றி இருப்பது, எப்போதும் நிதானத்தோடு இருப்பது. இயேசு அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். அவரிடம் எந்த பதட்டமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஒன்று அவருடைய தன்னம்பிக்கை, இன்னொன்று அவருடைய இறை நம்பிக்கை. தந்தை இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை. இவையெல்லாம் இணைந்ததுதான் இயேசுவின் பதட்டமின்மை. இது பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓர் எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி. நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். நாசரேத்தில் அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் அவர் உரையாற்றிய போது பலரும் அவர் மீது கோபம் கொண்டு தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி தங்களது ஊர் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றார்கள். 30. அவரோ அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். மிக அருமையான ஒரு செய்தி. எந்த பதட்டம் இல்லாமல் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்று மிக அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் எல்லாரும் பிடித்து கொண்டு போய் அவரை கொல்வதற்கு திட்டமிடுகின்ற பொழுது இயேசுவுக்கு இயல்பாக பதட்டமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு பதட்டப்படவில்லை, இயேசு அஞ்சவில்லை. அவரே பலமுறை அஞ்சாதீர்கள் என்று சொன்னவர் அல்லவா? எனவே இயேசு பதட்டமின்றி அவரோ அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்று லூக்கா அருமையாக பதிவு செய்திருக்கிறார். பதட்டமில்லாமல் வாழ வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் பல நேரங்களில் நாம் பதட்டப்படுகிறோம். பதட்டமில்லாமல் வாழ்வது எப்படி? தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, திட்டமிடல், என்ன நேர்ந்தாலும் அதை எதிர்கொள்கிற ஆற்றல், ஞானம், இவை அனைத்தும் இணைந்ததுதான் பதட்டமின்மை. இயேசு பதட்டமில்லாத ஒரு ஆளுமையாக இருந்தார். இயேசுவைப் போல நாமும் பதட்டமின்றி வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.